அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்ப கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த சமயத்துல விஜய் அவர்கள் அங்க இருந்து மக்களை பார்த்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சமயத்துல விஜய் என்ன பண்ணிருக்கணும் சார்? மக்களை பார்த்துருந்தோன்னு சொன்னா அவரும் தாக்கப்பட்டிருப்பார். அவர் அந்த இடத்த விட்டு வெளியே போனது தான் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும். இல்லைன்னு சொன்னாக்கா அவர் ரொம்ப தாக்கப்பட்டிருப்பார். அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இன்னும் அங்கே இருந்த தொண்டர்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். கரூர் சம்பவத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த சமயத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே விஜய் வந்திருக்கணும், எங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அங்கே இருந்திருக்கணுமா, இல்லை விஜய் அங்கே என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவரோட வேலை தான் அவர் பார்க்க முடியும். பட் அவங்க அங்கே இறந்து போனதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அவர் எப்பவுமே எங்கே போனாலும் சேஃபாக இருக்கதா சொல்லி தான் சொல்வார். இப்போ கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்திருக்காங்க சார். இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜய் அங்கே இருந்திருக்கணும்மா, அங்கே இருந்திருக்கணும், மக்களோட மக்களாக இருந்திருக்கணும். இப்போ மக்கள் அவர் மேலே நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா? நம்ம ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறோம், அந்த கூட்டத்தில் ஒரு இஷ்யூ ஆகுது, அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் உடையாந்துட்டா மக்கள் எப்படி அவர் நம்புவாங்க? தமிழ்நாடே அவரை ஒரு ஒரு மாதிரியாக தான் நினைக்கும். எல்லாருமே தப்பு. இவ்வளோ ஜனம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல, போலீஸ் எதிர்பார்க்கல. வந்துட்ட பிறகு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. வர வேணான்னு சொல்கிறாங்க, அப்போ வர்றாங்க இல்லையா? அப்போ அந்த டீமை என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்க அவங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அவங்களாம் நீங்களாம் வரக்கூடாதுங்க, டைம் ஆச்சு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக 12 மணிக்கு என்னவோ சொல்கிறாங்க அவர் வர்றதா, ஆனால் 7 மணிக்கு வராரு. லேட்டாக வராங்க, அவர் லேட்டாக வருவாருங்க, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லலை. அவங்க மேலே தப்பு, அதிகமாக அவங்க மேலே தான் தப்பு. சுத்தமாக தற்கொலைங்கம்மா அவனுங்கெல்லாம். அந்த கட்சியில் இருக்கிறவங்க தற்கொலைங்க, அவனுங்க படிப்பறிவு இல்லாத தற்கொலைங்க மாதிரி பண்ணுறானுங்க. ஒன்றுமே புரியல அவனுக்கு பண்ணுறது. ஒரு கோர்ட்டு ஒரு நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது சொல்லி தான் அவங்களுக்கு பர்மிஷனே கொடுக்குது. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களெல்லாம் நாங்கள் மறுபடியும் எப்படி இப்போ அலோவ் பண்ணுவாங்க? வேறு எதனா ஒரு மீட்டிங் எதனா போய் ப்ரூவ் கேட்குறோன்னா எப்படி அலோவ் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் சொல்லுங்கள்? டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறானுங்க, மரத்தில் ஏறுறானுங்க. மொத்தமாக இன்னும் அவங்க யாரையும் இன்னும் அரசியல் படுத்தலை. அதாவது இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. ஓகேங்களா? விஜய் ஒரு அரசியல் தலைவராகணுன்னா அவங்களோட தொண்டர்களை அரசியல் படுத்தணும். அரசியல் படுத்தலைன்னா இந்த மாதிரி விஷயம் தான் நடக்கும். பயப்படுவாங்க வர்றதுக்கு. வீட்டில் அனுப்புவாங்களா? இப்போ எங்கள் வீட்டில் அனுப்புவாங்களா? எங்கள் ஊருக்கு வராரு, இங்கே வராரு, எங்கள் அம்மா அப்பா அனுப்புவாங்களா? போவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப டேமேஜ் ஆகிடும், நம்பிக்கையாக போயிடும். ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. அவங்க தொண்டர்களே வரமாட்டாங்க. பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நம்ம எதுக்கு போகணுன்னு தான் யோசிப்பாங்க நிறைய பேர். அக்கா, இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தளபதி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எந்த ஒரு இடத்துக்குமே குழந்தைங்களை கூப்பிட்டு வரவே கூடாதுன்னு. அவரோட பேச்சை மீறி கூப்பிட்டு வந்தது மக்களோட தவறு. இன்னொன்று நான் ஃப்ராங்காக ஓப்பனாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எத்தனை சதி பண்ணாலும் 2026 எங்களோட இளைய தளபதி தான் சிஎம். ஓகேயா? இதுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் இன்னும் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. அதோட விளைவுகள் பண்ணவங்களுக்கு தான் ஆகுமே தவிர எங்கள் இளைய தளபதியை யாராலையும் டச் பண்ணவே முடியாது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இன்னும் அவர் மேலே என்ன பழி வேணால் போட்டுக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் அவர் மூவ் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அவர் நார்மலாக நடந்து போன ஒரு விஷயத்தை கொண்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு, சிரிச்சுட்டு போகிறாரு. இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் எப்படி ஸ்மைல் பண்ணுவார்? க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் ஓனாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சார், டக்குன்னு அடுத்த ஸ்டெப்பு என்னவோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவரால் நடக்கலை, அது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் ஏன் மக்களுக்கு ஒன்று, நான் ஏற்கனவே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் அவர் சிஎம் ஆகிறதுக்கு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டயத்தில் அவர் மேலே தப்பே இல்லாட்டியும் அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அடுத்த ஸ்டெப்பே டக்குன்னு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய இடைஞ்சல் கொடுத்து அவர் பேரை தவறாக கிரியேட் பண்ணிக்கிட்டு அவரை என்ன பழி போட்டாலும் எங்களை மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் இளைய தளபதி சிஎம் தான். இன்னும் என்ன பண்ணாலும்
என்ன மாதிரி நம்புறவங்களுக்கு வந்து எப்பவுமே தலைவர் தான். அவர் சிஎம் ஆனார்னா நாடு நல்லா இருக்கும்னு என்ன மாதிரி நம்புறவங்க நம்பிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்த பார்த்தோன்னே டக்குன்னு மாறி பேசுறது, இங்கிட்ட ஒருத்தவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டு பேசுறது, அப்படி தப்பாக மாறி பேசுகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த், நம்ம தலைவர் விஜயகாந்த் மாதிரி, சார் விஜய் மாதிரி இப்படி இருக்கிற நல்ல மனுஷங்களை நம்ம இழந்துக்கிட்டே தான் இருப்போம். முழுக்க இது வந்து பார்க்கலாம் மேடம். கொஞ்சம் தூரமாக வந்து கொஞ்சம் இடைவெளி கேப் போட்டு நின்றுருக்கணும் மேடம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து நடிகர் வராங்கனாக்க நம்ம தூரமாக வந்து பார்க்கணும், ரசிக்கணும். அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது, நம்ம தூரமாக வந்து பார்க்கணும். அவர் வந்து மைக்கில் கூட அவங்க அலௌன்ஸ் பண்ணிக்கலாம், பாதுகாப்பு கொடுங்க மக்களுக்கு, அதுங்க எங்கே பார்க்க வராங்க, ஆர்வமாக வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக போகணும், எந்த ஒரு அசம்பவம் நடக்கக்கூடாது, அப்படி தான் தெளிவாக சொல்லணும். அவரும் ஒரு வார்த்தை சொல்லிக்கணும் மேடம். விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பேசல, மக்கள் இறந்த உடனே சென்னைக்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. விஜய் அங்கே இருந்திருந்தா இன்னும் எந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக இருக்கும் மேடம். அவர் அங்கே இருந்தாங்க இன்னும் கலவரம் அதிகமாக இருக்கும். இப்போ மறைமுகம் இப்போ வந்து ஒரு உயிருக்கு வந்து 20 லட்சம் தரேன்னு சொல்கிறாங்க மேடம். அது வந்து 20 லட்சம் தரக்கூடாதுங்க மேடம், ஒரு அரசு வேலை வாய்ப்பாக கொடுக்கணும் மேடம். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் மக்கள் வந்து நிறைய பேர் விஜய் வந்து எங்களை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அது பார்க்கலனாக்கா அது வந்து தனிமாக வந்து சாதாரண மரம் தான் பார்க்கலாம் மேடம். அவங்க வந்து அரசியல் பற்றி இருக்கார், சில நிறைய பேர் இருக்காங்க மேடம். அவங்க வந்து இடையூறு பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. உயிரிழப்பில் இருந்துருக்கீங்களா, அதனால் வந்து பிரச்சனை வரும். உங்களால் தான் நீங்கள் ஏன் வந்து பாதுகாப்பு இல்லாமல் வந்தீங்க, மக்களுக்கு கொஞ்சம் வந்து இடைவெளி இருந்து ஒரு கிரவுண்டில் வச்சு நீங்கள் வந்து பாதுகாப்பு பண்ணி நீங்கள் தான் வந்து பேசியிருக்கணும். மக்களை வந்து உங்களை பார்க்குறதுக்கு தெளிவாக வந்திருக்காங்க, ஆர்வத்தில் வந்திருக்காங்க நடிகர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. குழந்தையோட எல்லாம் வந்திருக்காங்க போது பாதுகாப்பு இல்லாத வந்ததால் தான் நெரிச்சல் அதிகமாக இருக்கு மேடம். ஆனால் விஜய் மேலே தப்பு இல்லை. மக்கள் பாதுகாப்பாக நம்ம பொறுமையாக போய் இது பண்ணணும், பார்க்கணும். பார்க்குறத வந்து எது எச்சரிக்கையாக பார்க்கணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மீது இப்போ எப்படி மக்கள் காசு இருக்கோ அதே மாதிரி விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்குது மேடம். விஜய் வந்து பேசணும். அவர் வந்து அவரே வந்து ஏற்றுக்கிட்டாப்புல, வருத்தம் தெரிவித்தாப்புல, ரொம்ப அழுகிறாப்புல. அவர் மேலே குரல் இல்லை. அவருக்கு வந்து நான் என்னுடைய ஆளுங்க தெரிவிச்சுக்கிறேங்க. அது மக்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் நான் செய்கிறேன். ஒரு உயிருக்கு வந்து 20 லட்சம் தரேன், காயப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நியாயமான கருத்துக்கு மேடம். இப்போ கரூர் சம்பவத்திலேருந்து கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து அங்கேயே இருந்திருக்கணும் அப்படின்னு நிறைய மக்கள் வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் யதார்த்தமாக தான் இருந்திருப்பார். அவருக்கு வந்து இதெல்லாம் இப்படி நடக்கும்னா தெரியும் யாருமே. ஒரு யதார்த்தமாக தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அது இந்த மாதிரி தவறுதல் நடக்கிறது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யார் மேலேயும் அது தவறுன்னு சொல்ல முடியாதுமா. மக்கள் போனாங்க, அவர் விருப்பமே தான் போகிறாங்க. எல்லாம் நாங்கள் கூட தான் பீச்சுக்கு வரோம், எல்லாம் பண்ணுறோம். மக்கள் வராங்க, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ண முடியும்? அவர் யதார்த்தமாக சரி இதெல்லாம் இப்படி நடக்குமா, அவங்க மக்கள் வந்தாங்க போனாங்க, அவங்க பாட்டுக்கு அவர் யதார்த்தமாக வந்துட்டார். இதுக்கு மேலே எந்த வழியும் தெரியலன்னா அவர் பாட்டுக்கு வந்துட்டார். அவரை பற்றிலாம் எந்த குறையும் நாம் எப்படிமா சொல்ல முடியும்? இப்போ நானே கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது இத்தனை கூட்டத்தில் வந்து மறுநாள் தான் எதாக இருந்தாலும் பேசுவாங்க யாரும். அந்த நேரத்தில் பேச முடியுமா? அவர் பேசலைன்னா அப்புறம் எல்லாம் துயரம் இருக்குங்களே, மனிதனுக்கு எல்லாத்துக்குமே துயரம் இருக்கும்ல. அந்த துயரத்தை யாருமே இப்போ எப்படி என்ன பண்ணுறதுன்னு தான் அவர் யோசனை பண்ணுவார். மக்கள் மேலே கோவங்கள் எப்படின்னா அவராக பார்த்து வச்சார். மக்கள் வந்துட்டாங்க, ஆகிப்போச்சு. விஜய் அவர் எப்பயுமே சாதாரணமாக தான் இருந்தார். அவர் ஒன்றும் அப்படி இதெல்லாம் இல்லை. இதே கூட்டங்கள் வரும், ஏன் வராது? அவருக்கு வராதெல்லாம் இருக்காதுங்க. இவ்வளோ கூட்டத்தில் ஏன் வராதுன்னா இப்போ துயரத்தில் இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் சலுப்பாக இருப்பாங்க. கூட்டம்லாம் நிச்சயமாக வரும் அவருக்கு. இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து இந்த சமயத்தில் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கணும், உங்களுடைய கருத்து என்ன? அவர் அந்த இடத்துல நின்று ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருந்துருக்கலாம். அவருக்கு மனசு கஷ்டமாயிருச்சுன்னா அவருக்கு வெளியில் போயிருந்துருக்காங்க. அவரோட ஃபேஸை பார்த்தாலே அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் அவருக்கு என்னன்றது இன்னமுமே அவர் என்ன எதுங்கிறத ஒரு அறிக்கை எதுவுமே சொல்லவில்லை அப்படிங்கிறத தான் நியூஸில் இன்னும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. லேட்டாக வந்தது காரணங்கிறது அப்படிலாம் இல்லை. அவருக்குன்னு ஒரு டைம் எடுத்து அவருக்கு எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்து தானே அவர் வந்திருக்காங்க. அது லேட்டாக வந்ததுன்னெலாம் காரணம் இல்லை. அவர் எல்லாம்
கரெக்டு தான். ஆனாலும் அவருக்கு என்ன சுச்சுவேஷனுங்கிறது இருக்கணும்ல. அவருக்கு அங்கே ப்ரெஷராக கூட இருந்திருக்கலாம். இப்போ வெளியில் வர இடத்துல கூட ஏர்போர்ட்டில் அவர் வராரு, அதில் கூட ஏதோ ஒரு ப்ரெஷராக கூட இருந்திருக்கலாம். அவருக்கும் எல்லாத்தையும் வெயிட் பண்ண வைக்கணும்னு ஆசையாக என்ன? அவரும் எல்லாரும் மாதிரியும் அப்படின்னு நினச்சி தானே வராங்க. உதவி பண்ணாமலாம் இல்லை, உதவி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் 2-3 சேனலில் தான் உதவி பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நான் யூடியூப் சேனலில் பார்த்தேன். நான் போகலான்னா நான் ராசிபுரம் தான், அங்கே தான். ஆனால் பார்த்தேன், நேரில் பார்க்கல. பட் ஆனால் பார்த்தேன், யூடியூப் சேனலில் பார்த்தேன். எல்லாம் உதவி செஞ்சாங்க. பட் ஆனால் உதவி செய்யலைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது சரிங்களா? 2 விதமாகவும் நிறையா பேருக்கு இமேஜ் இருக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல நின்று ஒரு வாரத்தை பேசலை. கண்டிப்பாக பேசியிருந்துருக்கணும். அந்த இடத்துட்ட பேசலைங்கிறதுனால அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. சரி, அவர் வேணும்னே தான் தெரியாமல் பண்ணாரா, வேணும்னு பண்ணாரா, இல்லை அந்த சுச்சுவேஷன் அவர் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல அவருக்கும், புதுசாக வந்தவர் தானே. கண்டிப்பாக வருங்க. ஏன்னா அவரை மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. கரூர் சம்பவத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவர் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் வந்துட்டு கொடுத்து அவர் கேட்ட ஏரியாவில் கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இவங்க திடீர்னு வேறு ஏரியா கொடுக்கும் போது வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு நார்மலாக கிடையாது. போலீஸும் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடையாது. கூட்டம் ஜாஸ்தியாகிறதுனால வந்துட்டு இல்லை தடியடி வேறு நடத்திருக்காங்க. இதில் தடியடி இதில் நடத்தலாமா? அதில் நடத்தக்கூடாது. அவ்வளோ கூட்டத்தில் போய் தடியடி நடந்துச்சுன்னா எல்லாம் சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாம் ஓடத்தான் செய்வாங்க. ஓடும்போது நடுவில் உள்ளதான் செய்வாங்க, மிதிப்பட தான் செய்யும். அது இல்லாமல் வந்துட்டு தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வெறி இருக்க தான் செய்யும். சரி, நேரில் பார்க்க முடியல, பக்கத்தில் இருக்காரு, பார்க்க வரதான் செய்வாங்க. ஆனால் அந்த சைமத்தில் வந்துட்டு சில்ட்ரன்ஸை கூட்டு வரது தப்பு தான். ஏற்கனவே தலைவர் சொல்லியிருக்காரு, யாருமே சில்ட்ரன்ஸை கூட்டு வராதிங்க, பெரிய பெரிய ஆளுங்க வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து லேடிஸ்லேருந்து அவ்வளோ பேர் கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்தில் வந்துட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வந்துட்டு டயத்துக்கும் வர முடியல. அவ்வளோ கூட்டம் வந்து பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க எல்லாமே. டயத்துக்கும் 1 மணியாக வர முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது தலைவர் என்ன பண்ண முடியும்? இதுக்கு நாங்கள் பப்ளிக் தான் வந்துட்டு வருத்தப்படணும். பப்ளிக் மேலே தப்பு வச்சுக்கிட்டு தலைவர் மேலே வந்து தப்பு சொன்னீங்கன்னா அது வந்து தவறான விஷயம். என்னதுன்னா அவர் தூக்கி நீங்கள் உள்ளே வைக்கணும், அவர் தூக்கி உள்ளே வைக்கணும், அது தப்பு கிடையாது. நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு அவர் மேலே என்ன சொல்கிறது? நம்ம எதுவுமே இதெல்லாம் வந்து ஏற்றுக்கப்படுறது கிடையாது. அதான் என்ன சொல்லி என்னோட விருப்பம் என்னன்னா வந்து தலைவரை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே வந்துட்டு வருத்தப்படுறவர் தான். அவர் சிரிச்சாரு சிரிக்கலன்றாங்க. நார்மலாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்மைல் பண்ணி தான் ஆகணும். அதுக்கோசரம் அவர் வந்துட்டு இங்கே பார்த்துட்டு போயிட்டு உடனே ஸ்மைல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது ஒரு மீடியாவில் பண்ணிட்டு இருந்தால் அது தவறான விஷயங்கள். அது என்னோட கருத்து. இதுதான் வந்து நம்ம மேலே மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு தலைவர் மேலே மிஸ்டேக்னு சொல்கிறது தவறு தான் என்னோட கருத்து. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மீது மக்களுக்கு இருக்க அபிப்பிராயம் எப்படி சார் இருக்கும்? நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்குமே வந்துட்டு எங்கள் ஏரியா அம்ஜிக்கரை இன்ன வரைக்குமே எங்கள் ஏரியா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தப்பு வந்து நம்ம மேலே தான் தப்பு வச்சுக்கிட்டு வந்து தலைவர் மேலே தப்பு சொல்கிறது தவறான விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர தலைவர் மேலே தப்பு இது வரைக்கும் சொல்ல கிடையாது. எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான். நம்ம வந்துட்டு ஒரு 100 பேர் கூடுற இடத்துல 1000 பேர் கூடுறோம். அப்போ 1000 பேர் கூடுறது வந்துட்டு இத்தனை பேர் கூடனா அது வந்து தவறு நம்ம மேலே தானே. இப்போ ஒரு நார்மலாக வந்துட்டு இப்போ ஒரு மீடியாவில் ஒன்று பார்த்த ஒன்று யூடியூப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிக்கெட் ஒரு 200 டிக்கெட் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னா 200 பேர் வந்தால் பரவாயில்ல. அந்த இடத்துல நீங்கள் 1000 பேர் கூடனா அப்போ வந்துட்டு நம்ம மேலே தப்பா இல்லை வந்து தியேட்டர் உரிமையாளர் மேலே தப்பா? அப்போ நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை பேச முடியும்? அதுதான் என்னோட கருத்துக்கள் தான் சொல்கிறது.